மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு நேற்று வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்காங்க. குறிப்பா பார்க்க போனா நேற்று மாலை மயிலாடுதுறை நகரப் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று சாலையில் இருபுறமும் குவிந்திருந்த பொதுமக்களை நேரில் சந்தித்து அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர் கொடுத்த வரவேற்பை பெற்றுக்கொண்டு மேலும் அவர்களுடைய மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். இந்நிலையில்தான் இன்று 2வது நாளாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்கிறார். தற்போது மயிலாடுதுறையிலிருந்து வழுவூர் பகுதிக்கு வரக்கூடிய சாலையில மயிலாடுதுறை நகர பகுதிகளில் ஏராளமானோர் அங்கு குவிந்திருந்தனால தற்போது ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அங்கு கூடியுள்ள பள்ளி மாணவர்களுக்கு கை கொடுப்பது, அவர்களுடன் உரையாடுவது என தொடர்ச்சியாக பொதுமக்களை தினசரி சந்தித்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக தான் மயிலாடுதுறைக்கு வந்திருக்கும் முதலமைச்சர் பொதுமக்களையும் பள்ளி மாணவர்களையும் தொடர்ச்சியாக மாணவர்களையும் சந்தித்து வருகிறார். இதன் பிறகு வழுவூர் பகுதியில் தமிழ்நாட்டின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ வெங்கல சிலையை திறந்து வைக்கும் முதலமைச்சர். அதற்கு பிறகு மயிலாடுதுறை அருகே உள்ள மன்னம்பந்தலில் ஏவிசி கல்லூரி மைதானத்தில் நடைபெறவுள்ள அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குறாரு. அதே போல சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்புல மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏற்கனவே முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்ட உள்ளாங்க. தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்று கள ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஒரு உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க. குறிப்பா நேற்றிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மயிலாடுதுறை பகுதியில் இருப்பதால மயிலாடுதுறை நகரமே ஒரு விழாக்கோலம் பூண்டிருக்கு. தொடர்ச்சியாக அவர் இந்த ரோட் ஷோ மேற்கொண்டு பொதுமக்களையும் தொடர்ச்சியாக சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது.